Blessings, greetings and peace to you in the name of the Lord Jesus Christ. ஆசீர்வாதமும் வாழ்த்துதலும் சமாதானம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உண்டாவதாக. For a greater future, trust in Holy Spirit's guidance only. ஒரு பெரிதான எதிர்காலத்திற்காக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை நம்புங்கள். Amen. Hallelujah. The Bible says in Proverbs chapter 3 verses 5 to 6, lean on, trust in and be confident in the Lord with all your heart and mind, and do not rely on your own insight or understanding. In all your ways know, recognize and acknowledge Him, and He will direct and make straight and plain your paths. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். In another words, if you want favor with both God and man and a reputation for good judgment and common sense, then trust the Lord completely. Don't ever trust yourself. In everything you do, put God first, and He will direct you and crown your efforts with success. வேறுடைய வார்த்தையில் கூறுவதானால், உங்கள் வாழ்க்கையில தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் தயவு கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் நல்ல தீர்ப்புகளை செய்ய வேண்டும் என்று மற்றும் பொதுவான பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் முற்றுமுறையாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் முதலாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய வெற்றிகளை உங்களை வழிநடத்தி வெற்றிகளினால உங்களை முடிசூட்டுவார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ Jesus, who do we trust in this world today? What we trust in this world today? Whose wisdom that we are trusting every day in our life? கிறிஸ்துவுக்கு அன்பான யாரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எந்த ஞானத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எதையை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய ஞானத்தை அறிவை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? In your life maybe you have been disappointed by the people that you have been trusted, and you have trusted them, and you have trusted their wisdom that they will help you, they will help you to accomplish your future and your ambition in your life. But in the last and finally you have been disappointed because they are not able to fulfill whatever they have promised in your life. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கை ஒரு சோர்ந்து போகிற விரக்தி அடைந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்க சில நபர்களை நம்பி, அவங்களுடைய ஞானத்தை நம்பி, அவங்க வழிகாட்டுதலை நம்பி, அவங்க எதிர்காலத்தை அவங்க ஞானத்தின் பிரகாரமாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும், வழிநடத்த முடியும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். ஆனா முடிவில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஞானம், அவங்க வழிகாட்டுதெல்லாம் உங்களுக்கு ஒரு விரக்தியை கொண்டு வந்திருக்கிறது. அது அவங்க செய்ய முடியாம ஆற்றலாம் போய்விட்டார்கள் என்று நீங்க அறிந்து கொள்கிறீர்கள். Success in life cannot be achieved through human wisdom alone. மனிதனுடைய ஞானத்தின் நாள் மற்றும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must always appreciate and depend on the guidance and the leadership of the Holy Spirit. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலையும் வழிகாட்டுதலையும் எப்பொழுதும் பாராட்டி சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். My beloved in Christ Jesus, our Holy Spirit is the Alpha and Omega. He is the creator. He is the one who created you and me in His own image and likeness. He knows accurately what our future holds. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறார். மற்றும் பரிசுத்த ஆவியானவர் அவரே நம்மளை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியில் நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று அவருக்கு முற்றும் முழுமையாக சரியாய் திட்டவட்டமாக தெரியும் என்று அறிந்து கொள்கிறோம். Remember when Jesus said, He says in Matthew chapter 28 verse 20, He said, I am
with you always, even to the end of the age. இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:20 சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். These words scripture he makes possible through the presence of and the power of the Holy Spirit. இந்த வார்த்தையை, வேத வாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, வல்லமையின் மூலமாய் அதன் வாழ்க்கை சாத்தியமாக்கி இருக்க என்று அறிந்து கொள்கிறோம். And also let us consider the word of Jesus in John chapter 16 verses 13 to 15. He said, but when he, the Spirit of truth, the truth giving Spirit comes, he will guide you into all truth, the whole truth, the full truth. For he will not speak his own message on his own authority, but he will tell you whatever he hears from the Father. He will give the message that has been given to him, and he will announce and declare to you the things that are to come, that will happen in the future. யோவான் 16:13-15 பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வார்த்தை நாம் கவனிப்போமாக சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், முழுமையான சத்தியத்திற்குள்ளும், நிறைவுள்ள சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தம் சொந்த அதிகாரத்தினால் பேசாமல், தாம் பிதாவிடத்தில் கேள்விப்பட்டவை யாவையும் நம்மளுக்கு அறிவிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. Now we understand that the Spirit of truth, the Holy Spirit is the truth giving Spirit. நம்ம அறிந்து கொள்கிறோம், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை தருகிறவராய் இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And he also said in verse 14, he will honor and glorify me, because he will take off what is mine and reveal it to you. And he said, he will receive and draw upon what is mine and will reveal, declare, disclose and transmit to you. இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னிடத்தில் எடுத்து, என்னிடத்தில் பெற்று, என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பதினால் அவனை மகிமைப்படுத்துவார். என்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் என் காரியங்கள் எடுத்து உங்களுக்கு பிரகடனம் பண்ணுவார், வெளிப்படுத்துவார், வெளிக்காட்டுவார் என்று சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, the Holy Spirit, his ministry is always to honor and glorify Jesus. Whatever that is in Jesus, the Holy Spirit, he received from the Jesus and he revealed and disclosed and he declared to us. கிறிஸ்து அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா காரியத்தை அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தி எப்பொழுதும் மகிமைப்படுத்துவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற எல்லா காரியத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பிரகடனம் பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார், வெளிக்காட்டுகிறார், நம்ம அறிந்து கொள்கிறோம். Jesus said, everything that the Father has is mine. This is what I meant when I said that he, the Spirit, will take the things that are mine and reveal and declare, disclose and transmit it to you. அதாவது இயேசு சொல்லுகிறார், பிதாவுடைய யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதை எடுத்து, என்னுடைய காரியத்தை எடுத்து, என்னுடைய செய்திகள் எடுத்து, அதை எடுத்து உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார், பிரகடனம் பண்ணுவார், வழிகாட்டுவார் என்று இயேசு சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, the Holy Spirit is our sure and dependable guide. He will never steer you down the wrong path. Rather, he will steer us in the right and in the way of righteousness. கிறிஸ்து அன்பான பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் நம்பி இருக்கத்தக்க, சார்ந்திருக்கத்தக்க ஒரு உறுதியான வழிகாட்டியா இருக்க நம்ம அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் நம்மளை தவறான வழிகளை நடத்தி செல்ல மாட்டார். நிச்சயமாக முற்றுமுழுமையாக நீதியின் பாதை, சரியான பாதையில் நடத்தி செல்வார். With the Holy Spirit, we will never be left in the dark and we will never be uncertain about our path and decisions in life. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம இருளை தடுமாறுகிறது நம்ம விடப்படுகிறதில்லை, மற்றும் நம்ம வாழ்க்கையில, நம்ம பாதையிலும், நம் முடிவுகளிலும் நிச்சயமற்றவர்களாக இருப்பதும் இல்லை. அவர் ஒரு நாள் நம்மளை அப்படி விடவே மாட்டார். The Holy Spirit illuminates the truth and reveals our greatest future, ensuring that our hope is focused and our direction is clear. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதும் நம்ம ஃபோக்கஸா இருக்கும்படிக்கு, மற்றும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதைகளும் தெளிவாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் தம்முடைய சத்தியத்தை அது பிரகாசிக்க செய்து இந்த எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். Something absolutely remarkable is the fact that Holy Spirit empowers us to change the future
that he reveals to us that's not consistent with his perfect. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க மகத்துவமான காரியம் என்னவென்றால், அவருக்கு பிரியமில்லாத, அவர் பரிபூர்ண சித்தத்துக்கு பிரியமில்லாத நம்ம வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம மாற்றி மற்றும் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவி நம்மளை பலப்படுத்துகிற என்று அறிந்து கொள்கிறோம். So we have the ability to shape our future and our destinies. ஆகையால் நம்முடைய விதிகளையும் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கார் என்று அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ, finally, you may find that this is hard to understand, but I declare to you this morning by the power of the Holy Spirit, by instruction of the Holy Spirit, it is the truth that revealed in the word of God. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்வது கடினமா இருக்கலாம், ஆனா உண்மை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையினாலே இது சத்தியம் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரத்தில் சொல்லுகிறேன். So let your faith be focused on the God's holy word and be ever reliant and depend on the Holy Spirit for guidance and direction in end and for all things. ஆகையால் எப்பொழுதும் விசுவாசம் உங்களுடைய தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தை மேல இருக்கட்டும், அஸ்திபாரத்தில் இருக்கட்டும், மற்றும் பரிசுத்த உங்கள் வாழ்க்கை குறித்த எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் வழிகாட்டுதலிலும் எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். So what are you going to trust the Holy Spirit today? Just ask the Holy Spirit to guide you and lead you into your greatest and glorious future that the Holy Spirit has put into your life. ஆகையால் இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியினத்தில் எதை கொடுத்து நீங்க நம்ப போகிறீங்க, அது பரிசுத்த ஆவியிட்ட சொல்லுங்கள். உங்க பெரிதான எதிர்காலத்து மகிமையான எதிர்காலத்துக்குரிய காரியத்தை வழிநடத்தி சரியாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.